சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ஜிடி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டெக்னிக்கல் இப்போ ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணாங்க. நான் பார்த்துட்டு உடனே வீடியோ பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கட் ஆஃப்னு எந்த ஒரு பிடிஎஃப்புமே அவங்க சைடில் கொடுக்கல. ஒரு சர்க்குலர் நோட்டீஸ் மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு உங்களுடைய நேம், உங்கள் ஃபாதர் நேம், அந்த லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செக் பண்ணுறது, எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் தான். கிளியராக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்புறம் எப்படி உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கங்க்ராஸ் சொல்லிக்கிறேன். யாருக்குன்னா பாஸ் ஆன கேண்டிடேட் எல்லாருக்குமே ஒன்ஸு அவங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஃபெயிலான கேண்டிடேட் ஒன்றும் தேங்க வேணாம். அடுத்தடுத்து உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட் எஸ்எஸ்ஜிடியாக இருக்கட்டும், சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி கோர்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாதனால இப்போ எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுடைய டெலகிராம் பேஜ் கீழே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பிடிஎஃப் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் இருக்குல்ல 179 அந்த பிடிஎஃப்பில் சர்க்குலர் கொடுத்துருக்கேன். அந்த டேட்டில் நாங்கள் இனிமேட் பண்ணோம். அதை பற்றி 2வது பிடிஎஃப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டெலகிராம் குரூப் சேனலோட லிங்க் நம்மளுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி பிடிஎஃப் செக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அப்படி தெரில அப்படிங்கிற பட்சத்தில் recruit.crpfgovernment.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2 நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டீஸை நீ கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணி இது பண்ணலாம். இதில் கொடுத்துருப்பாங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட், ரெக்கமெண்ட் ஃபார் போஸ்ட் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன், பைனரி விங் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பிடிஎஃப்பில் ஒரு பிடிஎஃப் தான் உடைய ரிசல்ட்டு செக் பண்ணக்கூடிய செகண்ட் பிடிஎஃப் தான். ஃபஸ்ட்டு பிடிஎஃப் ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இதில் ஃபஸ்ட்டில் நோட்டீஸ் ஃபார் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. பப்ளிகேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் டார்க்லேயே உங்களுக்கே தெரியல. அப்புறம் கோரஞ்சண்டரில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்டில் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவான ஒரு நோட்டீஸ் கொடுங்க. ரெஃபர் த எபோர் த 18-24 மார்ச் அப்போ நாங்கள் இது பண்ணோம். ரெஃபர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் 17ஆம் தேதி மார்ச் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் பக்கம் கிட்ட ஆயிடுச்சு. அது உங்களுக்கே தெரியுது. நான் சொன்னது அட்வர்டைஸ்மெண்ட் டேட்லேருந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 3 மாதம் தான் கம்மி. 1.25 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதை பற்றி ஒன்றும் கரைஞ்சதில்லை. இது ரிசல்ட் ஃபார் கான்ஸ்டபிள் பைனரி விங்க் அப்படின்னு சொல்லி 2024 எக்ஸாமுக்கான இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபன்ஸ் த ஒப்பீனியன் ஹைகோர்ட் கேஸ் டெல்லி இஸோட வைஸ் ஆர்டர் வைஸ் டேட் அப்படின்னு சொல்லி 17 அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டை பொறுத்தவரை அப்ரெக்ஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனு அப்புறம் பைனரி விங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இது தனித்தனியாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் தமிழ்நாடுன்னு நான் சர்ச் பண்ண கிட்டத்தட்ட 300 ரிசல்ட்டு கிட்ட வந்துருந்துச்சு. நீங்கள் எதில் செலக்ட் ஆகிருக்கீங்க, என்ன கேட்டகரி செலக்ட் ஆகிறீங்க, மேலாக ஃபீமேலாக உங்களுடைய மார்க் போடுங்க. ஏன்னா இதில் கட் ஆஃபுக்கான எந்த ஒரு இது அவங்க கொடுக்கல. ஒன்லி என்னமா தமிழ்நாடு ஃபஸ்ட்டு உங்களுடைய ரோல் நம்பர் சாரி இதில் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட், கான்ஸ்டபிள், பார்பர்னா பார்பர், டிரைவர்னா டிரைவர். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பர், அதுக்கப்புறம் ரோல் நம்பர், அப்புறம் உங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு மெனக்கெட்டு கட் ஆஃப் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இவ்வளோ தான். வேறு எதுவுமே பர்டிகுலராக அவங்க எதுவும் சொல்லலை. ஃபெயிலான நம்பர்கள் கால் பண்ணாங்க. ஒன்ஸ் நான் எப்படி செக் பண்ணுறது கூட உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிடிஎஃப்பை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவராக அஃபெக்ஸ் ஏன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோல் நம்பர் என்ன ஸ்டேட் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் கார்னரில் சர்ச்சு பாக்ஸ் இருந்துச்சு, அதை கொடுத்து உங்களுடைய நம்ம நார்மலாக தமிழ்நாடுன்னு நான் சர்ச் பண்ணேன். அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டிலே கூட ஆகணும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய ரோல் நம்பர் அல்லது நேமு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கணும் சான்சஸ் இருக்குது. இப்படியே ஒவ்வொரு இதாக ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்பருக்கான ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. பார்பருக்கான ரிசல்ட் கிட்டத்தட்ட ஒரு
4 பேர் தான் பாஸ். ஆனால் 550 வேகன்சி கிட்ட கொடுத்தாங்க. வேகன்சி வந்து ரிடியூஸ் வேறு பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு 200 வேகன்சி கிட்ட பேக்லாக் ஆகிருக்காது. அதனால் வேறு எதுவும் ரீசன்ஸாக என்னென்னு சரியாக தெரில. வாட்டர் கேரியர் எல்லா போஸ்டிங்குமே ஆல்மோஸ்ட்டாக வந்து அவங்க தரப்பில் வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 70 பேஜ் தான் இருக்குது. ரொம்பலாம் வந்து அவங்க வந்து கொடுக்கல. உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஃபெயிலான நண்பர்கள் வந்து கவலைப்பட வேணாம். அடுத்த ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து நீங்கள் எல்லா டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் இங்கே வந்து அஃபெக்ட்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. பைனரி விங்கில் வந்து யாரும் செலக்ட் ஆகிருக்கலாம் என்னன்னு தெரியல. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு சர்ச் பண்ணி வந்து பாருங்கள். டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு தான் இப்போதைக்குன்னு அப்டேட்ஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இன்னும் 200 வேகன்சி அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா வந்து மினிஸ்ட்ரியல் எல்லாமே இதில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மினிஸ்ட்ரியல் நம்ம சைடு வந்து டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதுக்கு ஜென்ரல் டியூட்டியில் வேகன்சி வைஸ் கொடுக்கல இருக்குது. அதனால தான் வேகன்சி இதாகுது. வேறு இன்னும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் ஏதாவது ரோல் நம்பர் கொடுத்து சர்ச் வந்து பண்ணி கீழே வந்து ஸ்டேட் வந்து கொடுக்காம பைனரி விங்க் அந்த இது போஸ்டிங்லாம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் வரல இருக்குது. நான் ஏன்னா இப்போ தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஃபைனல் ரிசல்ட் பார் பைனரி அப்படின்னு சொல்லிட்டு அஃபெக்ட்ஸ் பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டேட் கொடுக்காம நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல. ஆமாம், நீங்கள் வந்து உங்கள் பேர் இருக்கான்னு உங்கள் ரோல் நம்பர் கொடுத்து 1க்கு 2 தடவை வந்து செக் வந்து பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் 70 பேஜ் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குயிக்காக வந்துடும். ரிசல்ட் வந்துருச்சுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட்டாக வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி என்ன ப்ரோ ரிசல்ட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு. நானும் இன்டிமேட் பண்ணேன் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஏன்னா வந்து யாராலுமே சொல்ல முடியாது. திடீர்னு இன்றைக்கி விட்டதே வந்து ஒரு இதை தான் சொல்லுவேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பார்த்தோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற மூலிமா அவங்க வந்து ரிசல்ட் வந்து என்னென்னு செக் வந்து பண்ணி பார்த்துவாங்க. ஃபெயிலான நண்பர்கள் யாரும் வந்து பயப்பட வேணாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க. அது என்னவாக இருக்கட்டும், எஸ்எஃப்ஜிடி எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஆல்மோஸ்ட் வந்து தனியாக அந்த 5 கேட்டகரி இருக்குது. அந்த இதில் தனித்தனியாக வந்தும் ட்ரேட்ஸ்மேனாக இருக்கட்டும், ஒரு ஜிடி அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும். ஒன்ஸ் ஃபெயில் ஆகிட்டே நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஃபைனலில் வந்துட்டு ஒரு சில பேர் தோற்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக இது ஒன்றுனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தோத்துட்டேன்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம். சரியா? நீங்கள் வந்து இந்த டைம் வந்து ஒரு அட்டம் வந்து கொடுத்துருக்கீங்க. 2-3 அட்டம் கொடுத்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கோமா, நம்ம உழைச்சிருக்கோமா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து ஜெயிச்சவனை மட்டும்தான் இந்த உலகம் வந்து என்றைக்குமே போற்றும். தோற்றவங்க வந்து கண்டுக்காத வந்து எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து 2 சந்தோஷமான விஷயம் இருக்கும். ஒரு சில பேர் வந்து எஸ்ஆர்ஜிடிலையும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் சிஆர்பிஎஃப்லையும் கூட பாஸ் பண்ணியிருக்க சான்சஸ் கூட இருக்கலாம். யாரும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 2லேயுமே பாஸ் பண்ணியிருக்கேன், நான் எதுக்கு என்ன ஜாபுக்கு போகிறது ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு இதில் வந்து கேட்டிருக்கலாம். ஒரு சில பேர் இருப்பீங்க கண்டிப்பாக. 2 ஆர்டர் இருக்கும், எதுக்கு நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு இதாக இருந்தாலும் இருக்கலாம். எத்தனை பேர் இருக்கேன்னு தெரில. இப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேர்கிட்ட தான் இருப்பான். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னால் தான் வந்து எனக்கு தெரியும். உங்கள் மார்க்கு நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது கட் ஆஃப்னு வந்து ஃப்ரீக்வன்சியாக வந்து என்ன இதுன்னு சொல்லலை. ஆல்மோஸ்ட்டாக போனவங்க எல்லாமே பாஸ்ன்னு தான் என்னுடைய கன்சல்டன்ட்டில் தெரியுது. ஆனால் நம்ம கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. கட் ஆஃப் ஆனால் சொல்லலை. ஆர்மி மாதிரியே வந்து விட்டுருக்காங்க இவங்க. கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அந்த மாதிரி வந்து எஸ்எஸ்ஜிடி மாதிரி தெளிவாக டீட்டெயிலாக வந்து சொல்லலை. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட்